Okay students, next topic in digital electronics is simplification of Boolean expressions. What are the Boolean expressions? Boolean expressions na enna அப்படினு பார்க்கறப்போ ஸோ நம்மளுக்கு தெரியும் பைனரி லிட்ரல்ஸ் அதாவது பைனரி வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த வேரியபிள் நேம்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம், ஏபிசிடி அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த வேரியபிள்ஸில் வந்து நம்ம either 0 or 1 அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். Understand? So these literals can be combined to form an output expression of a digital circuit. So for example, ஒரு XOR gate அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ அதுக்கு ஒரு அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வந்தது. அதாவது it must satisfy that output expression. Okay, so what is that output expression? Means y is equal to a dot b bar plus a bar dot b. இது நம்ம a direction b அப்படினு a XOR b அப்படினு நம்ம எழுதிட்டோம். So it is an output expression of an XOR gate. Understand? So இப்போ இத பாத்தீங்கன்னா இதுல இந்த எக்ஸ்பிரஷனை பாத்தீங்கன்னா a அப்படின்றது ஒரு பைனரி வேரியபிள். It can be stored with either 0 or 1, that is binary number, binary bit. So similarly b is also a binary variable, that is literal. Okay, so இந்த b ல கூட நம்ம either 0 or 1 நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். Okay, so இந்த a and b இந்த two variables நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வர வச்சோம். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னா அது XOR கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ரூல்ஸ், தட் இஸ் சம்மேஷன் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அடிஷன் ரூல்ஸ் ஆஃப் டூ பைனரி பிட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. தட் இஸ் 0 + 0 ஆட் பண்ணால் 0, 0 + 1 ஆட் பண்ணால் 1, 1 + 1 + 0 it gives 1. If the input is 1 + 1, then the output will become 0. So இதான் வந்து ஒரு XOR கேட்டோட அவுட்புட். ஸோ அந்த XOR கேட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to produce to design a summing circuit. Okay, adder circuit. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். Why? Because we are using Boolean variables here, that is binary variables here, so that the combination of Boolean binary variables to form a Boolean expression. Understand? So இப்போ இந்த Boolean expression பேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணி அதை XOR கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எப்படி சர்க்யூட், அந்த XOR கேட்டோட சர்க்யூட் ரியல் சர்க்யூட் டயக்ராம் ஆல்ரெடி we discussed about it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் XOR கேட் அப்படின்னு பார்க்குறப்போ 2 AND கேட், ஒரு AND கேட்க்கு வந்து A B bar, இன்னொரு AND கேட்க்கு வந்து A bar B. இந்த 2 AND கேட்டோட ரிசல்ட்டையும் வந்து ஒரு OR கேட்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். Then we get the output expression like this. Okay, we already discussed it. So similarly, இப்போ ஒரு XOR கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த XOR கேட்டு நம்ம ஆடர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கான ஒரு அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. அந்த அவுட்புட் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஆடர் சர்க்யூட்க்கு அந்த அவுட்புட் எக்ஸ்பிரஷன் தேவைப்படுச்சு, பூலியன் எக்ஸ்பிரஷன் தேவைப்படுச்சு. ஓகே, அதே மாதிரி சம் டிஜிட்டல் லாஜிக்ஸ், அதாவது சம்மோர் டிஜிட்டல் லாஜிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வேறு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஜிட்டல் லாஜிக் அவுட்புட்ன்றது நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு மென்ஷன் பண்ணுறேன். இப்போது ஒரு பல்ப் இருக்குது,
it can be operated with a 3 switches. So it is to be operated with a 3 switches, A, B and C. ஸோ இந்த 3 ஸ்விட்சஸ் மூலியமாக இந்த பல்ப் ஆப்ரேட் பண்ணுறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்புட்டில் ஏதாவது 2 இன்புட் ஆன் ஆச்சுன்னா பல்ப் எரியணும், அதர் கண்டிஷன்ஸ்க்கு எரியக்கூடாது பல்ப். ஸோ இது ஒரு பசில் மாதிரி, ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இப்போது இந்த 3 இன்புட்ஸில் 2 இன்புட்ஸ் நம்ம 2 ஸ்விட்சஸ், எந்த 2 ஸ்விட்சஸ் வேணாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பல்ப் எரியும், அதர் கண்டிஷன்ஸ்க்கு எரியக்கூடாது. அதாவது ஒரு ஸ்விட்ச் மட்டும் ஆன் ஆகிருக்கு, இல்லை 3 ஸ்விட்சும் ஆன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷனுக்கு பல்ப் எரியக்கூடாது, அந்த கண்டிஷன்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பூலியன் இதுக்கு ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, y is equal to a b c. இதில் 2 ஸ்விட்ச் ஆன்ல இருக்கணும், ஒரு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஏ வந்து ஆஃப்ல இருக்கு, பியும் சியும் ஆன்ல இருக்கு. இதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏ பார் அப்படின்னு போட்டால் ஆஃப்னு எடுத்துப்போம், பார் இல்லாமல் வந்துச்சுன்னா ஆன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார் போட்டால் அது ஆஃப்ல இருக்கு, தட் இஸ் நெகட்டிவ் அவுட்புட், தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அவுட்புட். ஸோ அதனால் பார் போட்டால் காம்ப்ளிமெண்ட்ரி அவுட்புட், அதாவது 0 இருக்குது, தட் இஸ் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஏ பார் பிசி, இங்கே பி அண்ட் சி ரெண்டு ஆன்ல இருக்கு, ஸோ தேர்ஃபோர் அவுட்புட் எரியணும், தட் இஸ் பல்பு வந்து எரியும். நெக்ஸ்ட், இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் இன்புட், அதாவது இந்த 2 ஸ்விட்சஸ் ஆன்ல இருந்தால் பல்ப் எரியுது இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு இது ஒரு ஆப்ஷன். இது மட்டுமே ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் மீன்ஸ், செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணாலும் நம்ம எரியணும், பல்ப் எரியணும், பிளஸ் A, B bar, C. It is another option to glow the bulb. Okay, so இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் பல்ப் எரியணும், இல்லை இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும், தட் இஸ் ஆர் இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் பல்ப் எரியணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், அதர் ஆப்ஷன் A, B, C bar, A, B, C bar. ஸோ இது ஒரு ஆப்ஷன், தட் இஸ் ஏவும் பியும் ஆன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல பல்ப் எரியணும். ஓகே, so these are the 3 options we have to give to that switching circuit so that we can glow the bulb. Okay, so அந்த பல்பை வந்து நம்ம இந்த 3 இன்புட் கொடுத்தா எரிய வைக்கலாம். வேற எதனா கண்டிஷன்ஸ் இருக்க பாருங்க, பாசிபிலிட்டிஸ். அதாவது 2 ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணணும், 3 ஸ்விட்ச் இருக்கு, அதில் 2 ஸ்விட்ச் ஆன் பண்ணால் பல்ப் எரியணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு பல்ப் எரியும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், இந்த ஆப்ஷன் ஆர் this option or this option. Any one of the options, if we give any one of the options, then bulb will glow. சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குற ஒரு சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும். அது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க, இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது வந்து ஆர் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்குது, ஆர்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் அண்ட் கேட், 3 இன்புட் அண்ட் கேட். இது ஒரு 3 இன்புட் அண்ட் கேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெர் ஆர் 3 இன்புட் அண்ட் கேட்ஸ், 1, 2 and 3. ஸோ
இதுக்கு என்ன அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A bar. ஸோ இங்கே A அப்ளை பண்ணால் A அப்ளை பண்ணால் A bar, அதாவது இது ஒரு நாட் கேட் இல்லையா, ஸோ தட் கேட் ஹியர் A bar, then B is directly given, C is also given directly. Understand? So that we get A bar, B, C. Which is one of the output option. Okay. Next, for second AND gate, we have to give an A directly to that second AND gate. B is inverted, that is by applying this input to a NOT gate, then the output of NOT gate is connected to AND gate 2, and finally C is directly given. Okay. For the last gate, we have to apply A directly and B is also directly given, but C is inverted. So therefore, here it is A, B bar, C. Here it is A, B, C bar. Finally, these three outputs are clubbed together to apply an OR gate, 3 input OR gate. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு OR gate இருக்கு, இங்கே ஒரு OR gate இருக்கு, that is இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு 3 input OR gate கொடுத்துக்கலாம். Understand? So இங்கே ரெண்டு 2 input OR gate யூஸ் பண்ணலாம், otherwise எல்லாத்தையும் ஒரு OR gate கொடுத்துட்டு, that is 3 input OR gateக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். So finally we get OR gate என்ன பண்ணும், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும், isn't it? So இது first input plus second input plus third input. So we get the final output as our desired logic. So நம்மளுக்கு தேவையான லாஜிக் இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறோம், obtain பண்ணிக்கிறோம். Understand? So இது ஒரு boolean expression. இப்போ இந்த சர்க்யூட் எதுக்கு யூஸ் ஆகுது? There are 3 switches A, B, C. If we switch on any 2 switches, then light will glow, but the light will turn off for all the other inputs otherwise. Okay. So அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு லாஜிக் சர்க்யூட் நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி டிஃபர் ஃபார் வேரியஸ் பிளேசஸ் according to the requirements, digital electronic requirements. Understand? So இப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஜிக் சர்க்யூட் டிசைன் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறப்போ, அப்படியே யூஸ் பண்ணி அந்த டயக்ராம் ட்ரா பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறப்போ நாட் நெசசரி. ஸோ இந்த அளவுக்கு பெரிய டயக்ராம் நமக்கு பண்ண தேவையில்லை. எப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னா பண்ணி ஆகணும் இல்லையா, நம்மளுக்கு தேவையான அவுட்புட், அந்த அவுட்புட் தேவை இல்லையா. பட் இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் சர்க்யூட்டும் பெருசாக இருக்குது. If it is possible to simplify this expression according to the 9 theorems of Boolean algebra and De Morgan's theorem, then we can simplify the circuit also, circuit design also. Understand? So அதாவது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வேணும். இன்புட் ஏபிசி அப்படின்ற 3 இன்புட் கொடுத்தா அவுட்புட்டில் என்ன எக்ஸ்பிரஷன் வேணும், இந்த எக்ஸ்பிரஷன் அவுட்புட்டில் வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? வாட் எவர் த சர்க்யூட், எந்த சர்க்யூட் அந்த அவுட்புட் கொடுத்தாலும் ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இதில் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ தட் இதுக்கு ஒரு அண்ட் கேட், இதுக்கு ஒரு அண்ட் கேட், அதாவது 3 இன்புட் அண்ட் கேட். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு அண்ட் கேட் நம்மளுக்கு தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ இப்போது எல்லா AND கேட்டோட ரிசல்ட்டையும் ஒரு OR கேட்டுக்கு டிசைன் அதான் கிளப் பண்ணி இன்புட் அப்ளை பண்ணுறோம். தென் we get the output as this logic. Okay, so if there is a possibility to simplify this expression, then the circuit can also be simplified. Okay, so இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த லாஜிக்கான டிசைன் பண்ணக்கூடிய சர்க்கியூட் அது கூட நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகிடும். எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த லாஜிக்கு வாங்க. ஸோ இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கெல்லாம் வைன்னு கொடுக்கணும், ஈல்டு தான், இதெல்லாம் அவுட்புட் தான். ஆனால் சம்டைம்ஸ் இது வந்து நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பூலியன் வேரியபிள். ஸோ தட் யூ மே ஆல்சோ கன்சிடர் Z. There it is W. Okay, understand? So இப்போ Z is equal to A B bar C plus A bar C A B bar C. இது வந்து A B bar C bar A B bar C A bar B C A bar B bar C. ஸோ இது ஒரு அவுட்புட் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு சர்க்கியூட் இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். தேர் ஆர் 4 ப்ராடக்ட்ஸ். ஓகே, அந்த 4 ப்ராடக்ட்ஸ்க்கு 4 AND கேட்ஸ் தேவை. தென் ஃபைனலி 1 2 3 4 இன்புட் OR கேட்ன்றது வந்து அங்கே தேவைப்படும். 4 இன்புட் OR கேட். ஓகே, இங்கே எல்லாமே வந்து 2 இன்புட்ஸ் கிடையாது, எல்லாமே கேட்ஸ் எல்லாம் AND கேட்ஸ்லாம் வந்து 3 இன்புட் AND கேட்ஸ். OR கேட் இங்கே ஃபைனலி கனெக்ட் பண்ணுற OR கேட்ன்றது வந்து நம்மளுக்கு 4 இன்புட் OR கேட் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்த லாஜிக் அவுட்புட் லாஜிக் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் லாஜிக் எப்படி அந்த ஸ்விட்சிங் சர்க்கியூட்டில், அதாவது இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னாலே அந்த எக்ஸாம்பிளில் வந்து அது ஒரு அவுட்புட் லாஜிக்கும், some other places it requires this output logic. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அவுட்புட் லாஜிக் தேவைப்படுது. அந்த அவுட்புட் லாஜிக் அதுக்கேற்ற சர்க்கியூட் இது. ஓகே, what is the first AND gate output? We require A B bar C bar. So that this is the first AND gate, it is applied A directly, B is inverted and C is also inverted, so that we get the output of first AND gate as A B bar C bar. Similarly, we get all the outputs of AND gates like this. Okay, then we finally club all the outputs of AND gates into a single OR gate, that is 4 input OR gate. Finally, we get the output of OR gate as the logical expressions we require. Understand? So in the case la pathina idu periya circuit. So ipo inda expression nama simplify panna mudinja according to Boolean expressions, Boolean algebra. So Boolean algebra la irukra rules plus De Morgan's theorem use panni okay nama simplify panna mudinja enna pannalam, அந்த simplified expressionக்கு நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லாஜிக் சர்க்யூட்ன்றது வந்து சிம்பிளாக கிடைக்கும். லைக் திஸ், இந்த மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A B bar C bar plus A B bar C A bar plus A bar B C plus A bar B bar C. ஸோ இப்போது இந்த ரெண்டுத்துல இருந்து A B bar அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ காமன்லி we taken out it. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C bar, இதில் வந்து C bar இருக்குது, இதில் வந்து C இருக்குது மிச்சம், அதை எடுத்துக்கிறோம். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா A பாரும் Cயும் காமனாக இருக்குது, A bar C காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். தென் we have B plus B bar. So according to negation property,
C plus C bar is equal to 1. We can refer it in Boolean algebra. Okay, C bar plus C. Similarly, B bar plus B are to be written as logic 1 according to negation property. Negation property la இந்த மாதிரி logic 1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். Okay, then we can write this expression as a dot b bar dot 1 plus a dot c bar dot 1. Okay, so idempotent property, identity property. இந்த இடத்துல வந்து நம்ம identity property யூஸ் பண்றப்போ a dot 1 is equal to a. Similarly, a dot b bar dot 1 அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a dot b bar அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகே, இங்கேயும் டாட் 1 இருக்கிறதுனால a bar dot c அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். So finally, we get the simplified expression as a dot b bar plus a bar dot c அப்படின்றது நம்மளுக்கு simplified expression கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு சர்க்கியூட் நம்ம டைரக்டாக சர்க்கியூட் போடும்போது என்ன மாதிரியான சர்க்கியூட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 1 2 3 4 5 6 NOT gate we require. Similarly 1 2 3 4 3 input AND gates we require. Okay, மாமூலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 input AND gates நம்ம மாமூலாக யூஸ் பண்ணுறது. பட் இங்கே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 input AND gates தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? சிமிலர்லி ஒரு ஆர் கேட் தேவைப்படுது, அது கூட 2 input ஆர் கேட் கிடையாது. இட் இஸ் ஸ்பெஷல் கைண்ட், தட் இஸ் 4 input ஆர் கேட் வி ரிக்வயர். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சர்க்கியூட், இவ்வளோ காம்போனன்ட்ஸ், கேட் காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. எப்போ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஒரு சர்க்கியூட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஓகே, அதே இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஒரே ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஒரே ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணாலும் இந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கியூட் இவ்வளோ பெரிய சர்க்கியூட் நம்ம டிசைன் பண்ண தேவையில்லை, அது சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான சர்க்கியூட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வாட் இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன்? a dot b bar plus a bar dot c. Understand? For this output logic, we can draw the circuit like this. So, this is C input. There are 3 inputs here. A, B, C. Here it is A, B bar. This A bar is C. So A, B, C are the 3 inputs. The first AND gate require A directly, B is inverted. Similarly, the second AND gate require A inverted, C is given directly. So finally, we get A dot B bar. Here it is A bar dot C. So finally, these two inputs are applied once again to the OR gate, and the logical expression of the output is Z is equal to A dot B bar plus A bar dot C. அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். Understand? So இவ்வளோ பெரிய சர்க்கியூட்டை நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். Okay, now you can understand that why we are simplifying the Boolean expression. Understand? So எதுக்காக நம்ம Boolean expressions சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய Boolean expression நம்ம according to Boolean algebra, using Boolean algebra, we can simplify the larger expressions of Boolean expressions, so that we can simplify the circuit design also.
Understand? ஸோ இப்போது இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது given boolean expression the first line is the given boolean expression. It can be simplified using any of the 9 theorems of Boolean algebra. 9 theorems plus additionally the De Morgan's theorem. So therefore we can simplify the given Boolean expression into a simpler one. Therefore we can also simplify the logic circuit required to give the output logic expression. Understand? So in the simplification process நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். So that you can gather the knowledge of simplification according to Boolean algebra. Now how to simplify a bigger Boolean expression? Okay, இங்கே வந்து நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து அதுக்கான அவுட்புட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவுட்புட் எக்ஸ்பிரஷனையும் நீங்கள் Boolean எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு சிம்பிளிஃபை a Boolean expression. So here it is the yield to be driven at the output of a logic circuit. So this expression is containing, there are 3 products. One is ABC, CEAB, another one BAC, another one. Okay, so here A is one variable, B is another, and C is another variable. Okay, so according to commutative property, according to commutative properties of Boolean algebra, we can write A dot B as B dot A or A dot B dot C as B dot A C dot A. Okay, so இந்த மாதிரி இன்னும் வேரியபிள்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்கும்போது, தட் இஸ் அண்ட் ஆப்ரேஷனில் இருக்கும்போது அந்த வேரியபிள்ஸை வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ தட் இஸ் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டு சி வர மாதிரி கூட எழுதிக்கலாம். புரியுது இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏபிசி இஸ் ரிட்டன் directly. CAB once again can be written as ABC because of commutative property. Similarly, BAC also can be written as ABC. Okay, so there are 3 ABC products. Okay, so it is one output, that is single output. It is a single output. It is also a single output. According to idempotent property, we can write A plus A plus A plus and so on plus A is equal to A. If how many number of same input are clubbed into OR operation, we can write the output as the single variable as the output. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஏ வந்து நீங்கள் ஆர் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவுட்புட்டுங்கிறது சிங்கிள் ஏ தான். தட் மீன்ஸ் நீங்கள் இது வந்து பூலியன் போஸ்ட்லேட்ஸில் 1 + 1 + 1 + எத்தனை 1 போட்டாலும் 1 வர மாதிரி, சிமிலர்லி 0 + 0 + 0 + 0 + எத்தனை 0 போட்டாலும் 0 வர மாதிரி. ஓகே, ஸோ சேம் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் தான் வரும்.
So that here it is ABC, once again ABC and again ABC are clubbed together by a OR operation. So that we can write it as ABC. So finally, this expression is simplified as ABC. சரியா? சரி, இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே ஏ பி பார் காமனாக இருக்குது, இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷனாக எடுத்துக்கிட்டு இங்கே ஏ பி பார் காமனாக இருக்குது, சி மட்டும் இங்கே சி பார் இருக்குது, சி இருக்குது. ஸோ தட் ஏ பி பார் காமனாக எடுத்துடுறோம், இங்கே சி பார் சி. So C bar plus C according to negation property. And இது 1 ஆயிடும். Similarly, in the expression it will become 1. So here it is A B bar dot 1. Here A bar dot C dot 1. Okay, according to identity property, A dot 1 is equal to A. That means if we multiply 1 with any variable, then we can get the output as that variable only. So இப்போ A கூட 1 மல்டிப்ளை பண்ணால், B கூட 1 மல்டிப்ளை பண்ணால், எது கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் அவுட்புட் என்ன வரும்னா அந்த வேரியபிள் என்னவோ அதுதான் அவுட்புட்டில் வரும். ஓகே, ஸோ தட் இந்த 1ன்றது எலிமினேட் ஆகிடும். We can write it as A dot B bar and it has A bar dot C. Okay, so finally it is simplified. Understand? இந்த இடத்துல நம்ம அந்த சர்க்யூட் கூட போட்டிருக்கோம். தட் இஸ் பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்போ அதுக்கான சர்க்யூட், அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்யூட் எப்படி சிம்பிளிஃபை ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் is the third example. So இங்க நம்ம De Morgan's theorem அப்ளை பண்ணிருக்கோம். என்ன De Morgan's theorem அப்படின்ற பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பிரஷனா, that is A bar dot B bar அது ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதிக்கலாம், டாட் பிராக்கெட்ல C bar plus D bar அப்படின்றத எக்ஸ்பிரஷனா எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் De Morgan's theorem. What is De Morgan's theorem? The two theorems of De Morgan's. A plus B whole bar is equal to, first theorem is A dot B whole bar is equal to A plus B, that is A bar plus B bar. Okay, similarly A plus B whole bar is equal to A bar dot B bar. So இதுதான் the De Morgan's theoremsல two theorems. சரி, இப்போ இந்த மாதிரி லாஜிக்கில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இட் இஸ் ஒன் வேரியபிள் அண்ட் இட் இஸ் another வேரியபிள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேரியபிளும் டாட்டில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ தட் we have to take the first equation of De Morgan's theorem. That is A dot B whole bar is equal to A bar plus B bar. Similarly, you can write it as A bar dot B bar, it is one variable, C bar plus D bar, it is another variable. So A bar dot B bar whole bar, this dot will become plus. If we separate the two expressions, two variables, this will become plus. That is our operation. So similarly, we get the second variable as like this. Once again, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்கேயும் De Morgan's first theorem நம்ம அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க A bar dot B bar அப்படின்றது ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு ஹோல் பார் இருக்கு. ஸோ A dot B whole bar is equal to A bar plus B bar அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க A bar dot B bar whole bar எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டாட் ப்ளஸ் ஆகிடும் செப்பரேட் பண்ணுறப்போ, அந்த பாரை செப்பரேட் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒன் பார் இருக்குது, இதுலேருந்து ஒரு பார் கிடைக்கும். ஸோ தட் A bar of bar plus
b bar of bar. Similarly இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறது டாட் ஆகிடும். ஸோ இதை செப்பரேட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறது டாட் ஆகிடும் அக்கார்டிங் டு செகண்ட் தியரம். Understand? So c bar of bar dot d bar of bar. Okay? So finally a plus b plus c dot d. So it is the final output. Okay? So Boolean expression. And the Boolean expression க்கு வந்து நம்ம எப்படி வந்து லாஜிக் சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் பேசிக் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை டிசைன் பண்ணுறது, அதாவது ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி தான் சர்க்யூட் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, அப்படி கிடையாது. யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலண்ட்டான அதான் அவுட்புட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இப்போ பேசிக் லாஜிக் கேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ், வெறும் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ்னு என்னன்னு தெரியும் இல்லையா, NAND அண்ட் NOR கேட்ஸ், வெறும் NAND கேட் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு லாஜிக்னாலும் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் NOR கேட் யூஸ் பண்ணி எந்த ஒரு லாஜிக்கும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் யூனிவர்சல் லாஜிக் கேட் கான்செப்டில் அந்த மாதிரி சொல்லியிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ அப்படி வெறும் NAND கேட் இல்லை வெறும் NOR கேட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அந்த லாஜிக்ஸை டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அதனால் இப்போ இதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லார்ஜஸ்ட் சர்க்யூட்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணும்போது வெறும் NAND கேட்டோட காப்பியை மட்டும் வச்சுக்கிட்டு, ஓகே, நம்மளுக்கு சொன்ன அந்த ஐசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ ஃபோட்டோ லித்தோகிராஃபி அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலிமா அந்த ஐசியில் கேட்ஸ்லாம் வந்து இது பொசிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்படி கேட்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது ஃபோட்டோ லித்தோகிராஃபி அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிலிம் நெகட்டிவ் டெக்னாலஜி மாதிரி தான். ஸோ அந்த ஃபிலிம் நெகட்டிவ் டெக்னாலஜி மாதிரி அப்படி பார்க்குறப்போ ஃபோட்டோ ஃபிலிம் வச்சுட்டு மேலே யூவி லைட் பாஸ் பண்ணால் அதோட அந்த நெகட்டிவ் ஃபிலிமில் இருக்கிற சர்க்யூட் வந்து தட் இஸ் கேட் டிசைன் வந்து சிலிக்கான் வேஃபர் மேலே சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகே, டிஃப்யூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி டிஃப்யூஸ் ஆகிற அந்த கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் கொடுத்து ஒரு பெரிய லார்ஜ் சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ ஃபிலிமில் வந்து நம்ம வெறும் NAND கேட் டிசைன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் NOR கேட் டிசைன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃபிலிம் ப்ரூஃப்ன்றது வந்து நிறைய தேவைப்படும். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ வெறும் NAND கேட் யூஸ் பண்ணி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அவுட்புட் எப்படி நம்ம ஒப்டைன் பண்ணுறது, அதே மாதிரி வெறும் NOR கேட் யூஸ் பண்ணி அவுட்புட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம ஒப்டைன் பண்ணுறது கேதர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தட் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன் யூஸிங் மல்டி லெவல் NAND ஆர் NOR கேட்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இருக்குதுல மல்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மல்டி லெவல் NAND கேட் ஆர் மல்டி லெவல் NOR கேட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். தட் இஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் டூ வேஸ், டூ ஃபார்ம்ஸ். They are one, sum of products form, sum of products, and another one is product of sums. Understand? ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட், A டாட் B அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். சிமிலர்லி C டாட் D அது ஒரு ப்ராடக்ட். இங்கே E கூட 1 வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க.
single variable இருந்தால் e கூட 1 product பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. Okay, so there are 3 products are summed together, so are added together to form a Boolean expression. So first one is sum of products, and similarly second one is product of sums. So இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் பூலியன் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் நிறைய இருக்கும், அதாவது there are so many sums are clubbed together by a product. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a plus b அது ஒரு சம், இங்கே c plus d அது ஒரு சம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e plus 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் வேரியபிளாக இருக்கிறப்போ e plus 0 is equal to e because of null property according to Boolean expression. So Boolean expressionல null property மூலமா e plus 0 is equal to e அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சம்ஸ். ஸோ இந்த சம்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட் மூலிமா கேதர் பண்ணுறோம், அதை கிளப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஒரு சம், இது ஒரு சம், இது ஒரு சம், மொத்தத்தையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபார்ம்ஸில் இருந்து ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்பிரஷனை. That means this form, that is sum of products form, can be converted into product of sums form. Similarly, the product of sums form can be converted into reverse, that is sum of products forms. Okay, so இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம மல்டி லெவல் NAND கேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லாஜிக் சர்க்யூட் டிசைன் பண்ணலாம். சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம நார் கேட்ஸ், மல்டி லெவல் நார் கேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்பிரஷன்ஸை டிசைன் பண்ணலாம், அவுட்புட் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் மல்டி லெவல் NAND கேட் ஆர் யூஸ்ட் டு டிசைன் the logical expression, logical output of a Boolean expression is in the form of sum of products. Similarly, a multi-level NOR gates can be used to design the logic circuit of the Boolean expressions is in the form of product of sum expressions. Understand? So, எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு sum of product form. இந்த ஃபார்மில் என்னென்ன சம்ஸ் இருக்குது, சாரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a டாட் b c டாட் d ப்ளஸ் e. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒரு NAND கேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலி ஆல் த அவுட்புட்ஸ் ஆர் ஒன்ஸ் அகெயின் கனெக்டட் டு another NAND கேட் ஸோ தட் we can get the output similar to sum of products. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து எதர் NAND கேட் யூஸ் பண்ணி இல்லைன்னா NOR கேட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ NAND கேட்டில் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கணும் இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, இது ஒரு கண்டிஷன். ஸோ இப்போது இங்கே a டாட் b அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், இது வந்து c டாட் d அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், இது வந்து e டாட் 1 அப்படின்ற ப்ராடக்ட், இல்லைனா e அப்படியே டைரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு NAND கேட், இது ஒரு NAND கேட். இங்கே சிங்கிள் இன்புட் இருக்கிறதுனால அந்த சிங்கிள் இன்புட்டை ரெண்டு இன்புட்டுக்கும் வந்து நம்ம கிளப் பண்ணி கொடுத்துடணும். ஓகே, ஸோ இது ஒரு NAND கேட், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு NOT கேட்டாக வேலை செய்யும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் NAND கேட்? NAND கேட் 1 இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AB கொடுத்துருக்கோம். ஸோ a டாட் b பார். தென் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் NAND கேட் 2 is c டாட் d bar. Similarly, this output is e bar. These three outputs are given to another NAND gate so that we get the output as follows. So, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு input, இது ஒரு input, இது ஒரு input. There are three inputs A, B and C. Then what will be the output of NAND gate for these three inputs? Means A dot B dot C whole bar. Whole bar. Understand? So similarly, this one is the one output, sorry, one input. It is another input, it is another input. So that the final output of a NAND gate 4 is A dot B is the first input,
A dot B whole bar is the first input, dot C dot D whole bar is the second input, dot E bar is the third input. Okay? So finally, according to De Morgan's theorem, we can divide these products. Okay? So we get A dot B whole bar of bar. So இங்க divide பண்றதுனால இது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா plus ஆயிடும். It will become OR operation. So that we put a plus symbol here. Next, C dot D bar is the second input. So it is applied one more bar. So C dot D bar of bar. Similarly, here it will become a plus. Then finally E bar of bar. So bar of bars all will be cancelled. Then we get final output as A dot B plus C dot D plus E. It is the output we require. Okay, is in the sum of product form. Okay, so there are two stages of NAND gates are used here, so that we call this structure as multi-level NAND gate. More than one stages of NAND gate here we are using, so that these stages are called multi-stage or multi-level NAND gates. Okay, next, multi-level NOR gate. So this is the structure of multi-level NOR gates. That is, this is one stage, this is another stage. Okay, so the expression is given. Here it is A plus B dot C plus D dot E. So are in the product of sums form. Here the first two inputs A and B are applied to NAND gate, NOR gate 1, C and D. Second inputs, second sums are applied to another NAND gate, NOR gate. Next, E is separately applied to a third NOR gate. So we get the output of each stage. Each NOR gates are A plus B whole bar. Why? Because the output of an OR gate is, if its input are A and B, then we get A plus B whole bar as the output. So that we get A plus B whole bar. Here it is C plus D whole bar. Here E bar. So finally, these three outputs are applied once again into another NOR gate. Okay, so then what we will get at the output stage? Y is equal to first input plus second input plus third input whole bar as the output of NOR gate. So this will be, the pluses will be divided by applying De Morgan theorem. Okay. So இப்போ இந்த டிவிஷன் வந்து எங்கெங்க பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பிளஸஸ்ல பண்றோம். பண்றப்போ என்ன ஆகும்? A plus B bar of bar. இப்போ டிவைட் பண்ணா இது என்ன ஆயிடும்? பிளஸ் வந்து டாட் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கேயும் பிளஸ் வந்து டாட் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் A plus B whole bar of bar, similarly C plus D whole bar of bar, E bar of bar. So that we get final output as A plus B dot C plus D dot E. So இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் according to Boolean expressions, okay, we can design the whole circuit by using either NAND gate or NOR gate alone. So that these two gates, that is NAND gate and NOR gates, are called universal logic gates. Okay, so இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணோம். இந்த இடத்துல வெறும் NAND கேட் இல்லைன்னா NOR கேட், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று
the combination of NAND gates or the combination of NOR gates. We can design the logical expressions of Boolean algebra. Okay.